வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கொல்கத்தாவில் சுமார் 18,680 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டங்கள் அனைத்தும் மேற்கு வங்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறினார். ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் தரம்சாலாவில் இன்று நடைபெற்ற மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் திறமையான 12 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் 8 மாணவர்களுக்கு முதுகலை பட்டங்களையும் வழங்கினார். முன்னதாக தரம்சாலாவில் உள்ள போர் நினைவிடத்தில் அவர் மலரஞ்சலி செலுத்தினார். நாட்டின் மேம்பட்ட கிரையோஜெனிக் உந்துவிசை திறன்களை வலுப்படுத்துவதில் LVM-3 திட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமரின் மடிக்கணினி திட்டத்தின் கீழ் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினிகள் அல்லது 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்காக மத்திய அரசு நடத்தும் யுவ சங்கத்தின் 6ஆம் பதிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியா முழுவதிலுமிருந்து இளைஞர்கள் இதில் பங்கேற்க கல்வி அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கான LPG சிலிண்டர்களை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் லோகேஷ் சத்யநாதன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.